பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சீராக் புத்தகம் 6வது அதிகாரம் 5 - 17 வசனம். நண்பன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அந்த நண்பனை குறித்து 5வது வசனம் சொல்லுகிறது. 1000 அதிகாரம் 6வது வசனம் சீராக் புத்தகத்திலே 1000 ஒருவரே உனக்கு ஆலோசனாக. அந்த ஒருவர் ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் ஆலோசனை கர்த்தர். சொல்லிவிட்டு அந்த நண்பர் என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கைக்குரிய நண்பன் பாதுகாப்பான புகலிடம். நண்பர்கள் புதையலை கண்டவர்கள், நண்பரை கண்டவர் புதையலை கண்டவர்கள். அப்படி என்றால் பாதுகாப்பான புகலிடம் ஆண்டவர் தான். Lord is our refuge and shelter. He is our friend. அதனால்தான் யோவான் 15:13 உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறேன். He revealed all the truth to us. இனி உங்களை பணியாளர்கள் அல்ல, நீங்கள் என்னுடைய நண்பர். அதனாலதான் யூதாஸ் இஸ்காரியோத்தை கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நண்பனை மானுட மகனை திட்டமிட்டா காட்டி கொடுங்க. அந்த கெச்சமனி தோட்டத்தில் சொல்லுவார். ஆபிரகாம் நண்பனாக இருந்தார். மோசே நண்பனிடத்திலே விடுதலை பயணம் 33 பார்க்கிறோம் 11வது வசனம். நண்பனிடத்திலே பேசுவது போல பேசினார். நண்பன் என்றால் என்ன? He is our refuge. அவருடைய புகலிடமாக இருக்கிறவர்கள். 2வது புதையல். It's a treasure, blessing. ஒப்பற்ற செல்வம். அது ஆண்டவர் தான். அப்போ ஆண்டவர் தான் உண்மையான நண்பன். 1000 ஒரு நண்பனாக இருக்கணும்னா ஆண்டவரின் நண்பனாக தெரிந்து கொண்டால் நம்மை கைவிட மாட்டார். நாம் விழுந்தாலும் தூக்கி விடுவார். நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். நாம் அவரிடத்தில் அடைக்கலம், எந்த கஷ்ட நேரத்தில் அவரிடத்தில் போகலாம். 2வது அது ஒரு பொக்கிஷமா, நிறைவான ஆசீர்வாதமா, நிறைவையும் நம்பிக்கையும் கொடுத்து அது ஈடு இணையற்ற செல்வமாக நமக்கு வழி நடத்துவார். செபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, நீதான் உண்மையான நண்பன். அதை யோவான் 15:13 சொல்கிறேன். ஒரு தாயை போல இருக்கிறீர், தந்தையை போல இருக்கிறீர், சகோதரனை போல இருக்கிறீர். அதே வேளையிலே நண்பனாக நீர் எங்களுடைய தலைவராய் இருக்கு, எங்களுடைய ராபியாக இருக்கிறீர். அதை விட மேல நண்பன், opening the heart to everyone. ஆகவே புகலிடமாக உண்மையான செல்வ பொக்கிஷமாய் இருக்கிறீர். ஆதாயமாக்கி அதில் வழி நடத்தப்பட இந்த பொக்கிஷத்தை இன்னும் ஆழமாக நாங்கள் கண்டெடுக்க, இறையாட்சியை கண்டெடுக்க உதவி செய்யும் நல்ல பிதாவே.